ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் அன்பு ஃபாலோவர்களே எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்க, தெரியுதுங்களா? அத்தி பழம் தெரியுதுங்களா? அத்தி மரம் இது தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த அத்திப்பழம் வந்து உடம்புல இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் முடிவு கட்டுறது இது ஒரே ஒரு அத்திக்காய் தான். இது வந்து நாட்டு அத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் ஹைப்ரிட் அத்தியை விட ஹைப்ரிட் அத்தி வேஸ்ட். அது ₹1 பிரயோஜனம் இல்லை. அது ஹைப்ரிட்னாவே அப்படி தான். நாட்டு அத்தி தான் பெஸ்ட்டு. நம்மகிட்ட பெரிய மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பறித்து சின்னதாக கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதை பொடியாக்கிடணும். இடித்து தான் ஆக்கணும். இந்த மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பொடியாக்கி அதை தினமும் பாலில் வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு, இந்த சிட்டிக்குன்னா அதை அப்படி போட்டு சாப்பிட்டா ஒரு 48 நாள் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அந்த அளவுக்கு பவர் ஜாஸ்தி. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் புது தம்பதியர்கள்லாம் இது சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பு. இது ஆண்மை சக்தி அதிகரிக்கும். இது இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது இதில். ஏன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள், யார்கிட்டனா பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். யாருக்காவது தேவைன்னா நமக்கு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காய்க்கத்தும் தெரியாது பூக்கத்தும் தெரியாது, காய்க்கத்தும் தெரியாது, அது என்ன அப்படின்னு ஒரு விடுகதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுவும் இல்லை, இந்த அத்தி தாங்க. இந்த பாருங்கள், இதுதான் பூக்கத்தும் தெரியாது, காய்க்கத்தும் தெரியாது. இது பெரிய விடுகதையே லைஃப்பில் இருந்தது எல்லாருக்குமே. இது வரைக்கும் யாருமே இதை பூ பூத்ததும் பார்த்துருக்க மாட்டாங்க, காய் உருவானதும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தா திடீர்னு பார்த்தா காய் இருக்கும். இதுதான் அந்த அளவுக்கு பவர் இது நம்மகிட்ட. இப்போ வந்து இது வந்து அமாவாசைக்கு வந்து பூ பூக்கும், காய் உருவாகும். யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பூ எப்போ பூத்துச்சுன்னு தெரியாது, காய் எப்போ வச்சிச்சின்னு தெரியாது. அப்படியே பார்த்தா பெருசாக இருக்கும். அடிமரத்துலேருந்து இருக்குங்க காய் வந்து, அடிமரத்துலேருந்து அப்படியே கண்டினியூவாக போகும் புறமே. அவ்வளோ பவர் உள்ளது. உங்களுக்கு யாருக்குன்னா தேவைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நான் அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வந்து இது எப்படி பெரட்டுறது, இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து பெரட்டும் போதே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்க்கலாம். அநேகமாக